எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் உம்மை துதிப்பே. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் பிதாவே. உடைய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும்படியாக நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய அனுக்கிரக வெளிச்சம் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேலையில தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புத நிகழ்வுகள் நடக்கட்டும். கர்த்தருடைய அற்புத அடையாளங்களின் வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சுகமளிக்கிற கிரியைகள் நடைபெற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சந்த ரபட கட கதட புட கதடபா தீபரி அந்தலா சந்த ரபட கட கதட கட கதட கட கதலபா. வானங்கள் திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய பட்டயம் வானத்தில் வெறி கொள்ளுகிறது. கர்த்தருடைய பட்டயம் வானத்தில் வெளிக்கொள்ளுகிறது. ஜெபிக்க முடியாத எல்லா கட்டுகள், பலவீன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில முறியடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில நெருக்கி ஏவுகிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வல்லமை கட்டளையிடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். மோசே தன் கோலை உயர்த்தின போது அது தேவனுடைய கோல் என்று வேத வசனம் எழுதி இருக்கப்பட்டிருக்கிறது. அது வாக்கின் கோல். அந்த கோலை நாங்கள் உயர்த்தும் போது கிறிஸ்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் அமலேக்கியர்களை மேற்கொள்ளுவார். ரகட கத்தடகா துனா கந்தரா ரபல கந்தரோ சந்தர வட கதட கட கதட கட கதட கட கத
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போய் கொண்டிருக்கிறது மகனே மகளே. ரிபாலா சந்தரபடகதலவா. இது ஒரு ஜெப நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருக்குகிறதை பார்க்கிற மாரா கபா அந்தரோ லைகதனே மேஷி கனபா ரகட குதுடி மே கௌரியாந்தரபடகதடகடகதடகடகதலவா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்களை எங்கள் கைகளில் எழுதி கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தொடைகளை உடைக்கிறேன். ரபல கந்த ராக ரபல கட கதடவா ரிபலி கந்த நபுடு குதுடு குட குதட குட குதடவா. வான மண்டலங்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா கட்டிகள் பலவீன வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா அஸ்தரோத்தின் ஆவிகள் எரியட்டு இயேசுவின் நாமத்தினால, எரியட்டு இயேசுவின் நாமத்தினால எல்லா தூமாஷின் வல்லமைகளை செபிக்கிற மாறி ஹந்தரபடகதடவா. வனாந்தரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அழகாய் வழி நடத்தினது போல எங்களை நீர் வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய சித்தத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தர் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை உணர்த்துவியும் எங்கள் தேவனே. உம்முடைய வேதம் என் பாதைக்கு தீபம், என் வழிகள் எல்லாம் அது வெளிச்சமாயிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise Lord. Thanks for joining. God bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம 3-4 வசனங்களை தான் பார்த்திருக்கோம் இல்லையா? யாத்திராகமம் 16வது அதிகாரத்தை கர்த்தர் இந்த வாரம் திங்கட்கிழமை நம்ம ஆரம்பிச்சோம். This Monday we started with chapter 16 of Exodus. God was speaking mightily. நானும் உணர்ந்தேன். எனக்கும் நிறைய வசனங்கள் நானும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டைரியில எழுதி வச்சுட்டு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்றது நல்லதுதான். ஆனா சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன லீட் பண்ண மாட்டார். நீ கம்முன்னு இரு, நான் பீச் பண்றேன்ற மாதிரி ஆவியானவர் என்னோடு பேசுவார், இடைப்படுவார். சில நேரத்துல நான் சில காரியங்களை பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி என் டைரியை முன்னாடி வச்சுட்டு ப்ரீச் பண்ணலாம்னு வாயை திறக்கும் போது ஆவியானவர் இடைப்பட்டு அந்த பிரசங்கத்தையே மாத்திடுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் எப்படி என்னை இணங்க வைக்கிறாரோ அதற்கேற்ற மாதிரி நான் இணங்கி நான் பேசுகிறேன். அல்லேலூயா. நீங்க நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆவியான உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், ஏலீம்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு சின் வனாந்திரத்திற்கு அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சின் வனாந்திரம் எதற்கு நடுவுல இருக்குன்னா, சீனாய் மலைக்கும் ஏலிமுக்கும் நடுவில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் முன்னாடியே சொன்னது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணம், எக்ஸோடஸ், அப்படி யாத்திரை, அல்லேலூயா, பிரயாணம், யாத்திரை, இது எல்லாமே எக்ஸோடஸ்னா என்ன அர்த்தம்னா பிரயாணம்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் ஒரு ரட்சிப்பின் பிரயாணம், பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு பிரயாணம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ சபை, ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரியவன் புதிய ஏற்பாடுல எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பிரயாணத்தை தொடங்குறானோ, அதே போல பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி செங்கடலை விட்டு வெளியே கொண்டு வந்தது போலதான் புதிய ஏற்பாடுல ஒவ்வொரு மனிதனையும் பாவ கட்டிலிருந்தும் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்தும் அவனை விடுதலையாக்கி ஞானஸ்தானம் என்னும் செங்கடல்ல அவனை வெளியே எடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இங்க நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள தேவன் அவர்களை கொண்டு போவார். இதுதான் திருஷ்டாந்தகமா, எக்ஸாம்பிளா, இலஸ்ட்ரேஷனா கர்த்தர் அவர்களுக்கு நேரிட பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த செங்கடலின் அனுபவம் என்னன்னா, அந்த சத்துரு, பழைய மனிதன், அல்லேலூயா, மடங்கடிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. எகிப்தியர்கள்
இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துல வைத்திருந்தாங்க. 400 வருஷம், சாரி, 30 வருஷம் அடிமைத்தனத்துல இல்ல, 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கின இடம் தான் செங்கடல். ஒவ்வொரு மனிதனும் ஞானஸ்தானம் எடுத்த போது அவனுடைய பழைய மனிதன் மரித்து போகிறான். அல்லேலூயா. அந்த பழைய காரியம், பழைய பிசாசு, சத்துரு அவனை மேற்கொள்ளுவதில்லை. தேவன் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சத்துரு இனிமேல் உன்னை அடிமைத்தனப்படுத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் உன்னை அந்த செங்கடலின் ஊடாய், அந்த ஞானஸ்தானம் வழியாய் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இனி நீ சத்துருக்கு பயப்பட வேண்டாம். பாவம் உன்னை ஆளுகை இருப்பதாக ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் இனிமே பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள், தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். கைகளை ஊத்தலையே சொல்லாமா? இது ஒரு அனுபவம். நாமே அதுக்கு அடுத்து அவர்கள் மாறா அப்படின்ற ஒரு கசந்த நீருக்கு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னதான் சத்ரு மடங்கடிக்கப்பட்டு அவர்கள் செங்கடலின் ஊடாய் வந்தாலும் இந்த கல்வாரி சிலுவையின் அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம், இது ஒரு பேசிக் தான். கர்த்தர் ஆனா இதுல வழி நடத்துறாரு ஏன்னு தெரியல. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தான் ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அவன் வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்போ உண்டாகுது? வாயை திறந்து அறிக்கை செய்யணும். தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். இந்த காரியம் எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த கல்வாரி சிலுவை உன் வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். இந்த மாறாவின் தண்ணீர் ஒரு கசந்த தண்ணீர். அல்லேலூயா. இந்த நீர், இந்த நதி கசந்த நீர். அல்லேலூயா. அந்த இடத்துல வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15ஆவது அதிகாரம் 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். பாருங்க, செங்கடலை தாண்டி அவர்கள் என்ன வனாந்திரம்? சூர் வனாந்திரம் ஒரு வனாந்திரத்துக்கு வராங்க. இந்த வனாந்திரத்துல தண்ணீர் 3 நாள் கிடைக்கல. அப்ப என்ன நடக்குது? 23வது வசனம். அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால், மாறானாலே கசப்பு தான், பிட்டர்னஸ். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் அதேதான் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு அப்பதான் புதுசா வந்திருப்போம். வந்த உடனே there will be some disappointment, there will be some bitterness, there will be some loss. அல்லேலூயா. ஆமென். இந்த சூர் வனாந்திரத்துல 3 நாள் தண்ணி இல்ல. அல்லேலூயா. மாறாக வந்தா தண்ணி கிடைக்கும்னு பார்த்தா கசப்பு, ஏமாற்றம் தான் கிடைச்சது. அல்லேலூயா. ஏமாற்றம் கிடைக்குது. அல்லேலூயா. தண்ணீர் கசப்பா இருக்கு. அல்லேலூயா. பிட்டர்னஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆனா கர்த்தர் செங்கடல், அதாவது நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் இந்த சிலுவை ஆகிய சிலுவை மரம் வருகிறதில்லை.
அவனுடைய அனுதின வாழ்க்கையில் அவன் சிலுவையை சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? அல்லேலூயா. இந்த டாக்டரின் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கஷ்டமான டாக்டர்னா தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். கலாத்தியர்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரொம்ப தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் பவுல் சொல்றார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு? சிலுவையை நான் பார்த்துட்டு at the cross அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறது இல்லை. அல்லேலூயா. நான் சிலுவை அண்டையில் வந்தேன், அது இல்லை. ஆமென். சிலுவையை உன் வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க இருக்கு பாருங்க. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அறையப்பட்டா செத்து போயிட்டியா போ அப்படின்னு கேக்குறாங்க. செத்து போல, நான் பிழைச்சிருக்கேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சிலுவையை நாம் அனுதினமும் நம் வாழ்க்கையில் சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு நமக்கு தெரியும். நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பத்தக்கதாக, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கத்தக்கதாக சிலுவையில இயேசு பண்ணின காரியம் நமக்கு ஒரு பரிகாரமாய் இருக்கிறது. ரெமிஷன் ஆஃப் சின் பரிகாரமாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன், புரிந்து கொள்ளுகிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதோட நிறுத்திடுறாங்க. போதனை ஃபுல் காஸ்பிள் சர்ச்னு சொல்ற நிறைய சபைகளே கூட ஃபுல் காஸ்பிள பிரீச் பண்றது இல்ல. ஆமே. ஃபுல் காஸ்பிள் என்ன தெரியுமா? வாசிங்க மத்தேயு 16வது அதிகாரத்துல. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்க யாரு? நம்ம எல்லாரும் சீஷர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்று முதலில் அந்தியோகியா பட்டணத்துல இருந்த சீஷர்களுக்கு பெயரிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம யாரு? தேவனுடைய சீஷர்கள், இயேசுவினுடைய சீஷர்கள். ஆமென். Disciples will always make disciples. Amen. Hallelujah. You and me are called to be a disciple. நாம் தேவனுடைய பக்தா கோடிகளாய் இருக்க விரும்பவில்லை. பக்தா கோடிகள் அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம தேவனுடைய இயேசுனுடைய சீஷர்களாய் அழைக்கப்படும். That is discipleship. இந்த டிசைபிள்ஷிப்குள்ள நீங்க வந்தாதான் சர்ச் செட்டப்குள்ள நீங்க வர முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீ வேற நான் வேறன்னு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நீ சபையில் சேர்க்கப்படுகிறாய். நீ சபை என்கிற மந்தையில் சேர்க்கப்படுவாய் என்றால் உனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அந்த மெய்ப்பன் காண்பிக்கிற இடத்தில் நீ போய் புல்லு மேயணும், நீ போய் தண்ணீர் குடிக்கணும். அல்லேலூயா. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஒரு புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அவர்தான் நல்ல மெய்ப்பன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்றேன், சிலுவைன்றது ரட்சிக்கப்பட்ட போது மாத்திரம் உங்க வாழ்க்கையில வந்துட்டு போற ஒரு அனுபவம் கிடையாது. சிலுவையை நீ அனுதினம் சுமக்கிற கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். அவன்தான் உண்மையான சீஷன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இங்க சொல்றாரு, தன் சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், how many of you are ready to follow Jesus? Hallelujah. A disciple will follow Jesus. Hallelujah. ஒரு சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும்.
பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா, ஆமென். சீஷன் இன்னும் யாரு? குருவை போலவே, குருவை பின்பற்றவன். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்களை நோக்கி இயேசு சொன்ன ஒரு பிரதானமான கட்டளை நியூ டெஸ்டமெண்ட்ல என்னன்னா, ஒருவன் தன்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்லயோ, உங்க போன் வால்பேப்பர்லயோ, உங்க வாட்ஸ்அப் டிபிலயோ இந்த வசனத்தை நீங்க எப்பவுமே பாக்குற மாதிரி வைங்க. அல்லேலூயா. நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால டெஸ்க்டாப்ல இந்த வசனத்தை வைங்க. அந்த வசனத்தை பார்த்துட்டு ஓவர்லுக் பண்ணிட்டு போயிடாதீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1.1 போடுவாங்க. தன்னைத்தான் deny yourself, deny yourself. ஹalleluya. எனக்கு தித்திப்பான தண்ணி தான் பிடிக்கும், எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு சாப்பாடு இல்ல, நான் வனாந்திரத்துல இருக்கேன், எனக்கு தண்ணி வேணும். My self is asking for food. My self is asking for water to drink. Legitimate நீடா கூட இருக்கலாம். உன் சரீரத்துல ஒரு தேவை இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இது மிஷனரி பயணம். அல்லேலூயா. இது வனாந்தரம். ஆமென். இது கர்த்தருடைய யாத்திரை. திஸ் இஸ் எக்ஸடஸ். இங்க நீ நினைச்ச மாதிரி தண்ணி குடிக்க முடியாது, நீ நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது. யூ ஹாவ் டு டினை யோர் செல்ஃப். அந்த மாறா நீர் கசப்பா தான் இருக்கும், அதை குடிக்க முடியாது. யூ ஹாவ் டு டினை யோர் செல்ஃப். அந்த செல்ஃபை டினை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வரும். அல்லேலூயா. ஒரு கசப்பு வரும். ஒரு நார்மலான மனிதன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், சிலுவையை சுமக்காத ஒரு மனிதன் இடத்துல போய் நீ வனாந்திரத்துல இருக்கணும், உனக்கு தண்ணி கிடைக்காதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? கசப்பு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், சிலுவையை சுமக்கிறவனுக்கு அது கசப்பா இருக்காது, அது அமிர்தமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் காட்டுறாரு மாறா நீர்ல, மாறால என்ன நடக்குதுன்றதான் காட்டுறாரு. அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கைகளை தலையில சொல்லாமா? தம்பி, சிலுவையை சும்மா செங்கடல்லே வச்சுட்டு நகர்றதுக்காக நான் சிலுவையை கொடுக்கல, அதை அனுதினமும் நீ சுமக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவையை அவர் காண்பிக்கிறார். கைகளை தலையில சொல்லாமா? ஆமென். சிலுவை என்பது ஒரு பலிபீடம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாசிங்க, எபிரேயர், என்னோடு கூட திருப்புங்க, எபிரேயர் 13வது அதிகாரமா, எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனம். 8ல இருந்து வாசிக்கலாமா? 8ல இருந்து வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அதே இயேசுதான் இப்போ இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ சிலுவை சுமந்த இயேசு இப்போ சிலுவை சுமக்கிறது இல்ல. அப்போ இயேசு சிலுவையில இருந்தாரு. இப்போ தூங்கு தூங்கு பாலானின் தொட்டில போட்டு ஆட்ட வேண்டிய மாதிரி குழந்தையாக்கிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன் வசனம் சொல்லுதா இல்லையா? ஆமென். குழந்தையாக்கிடுறீங்க, திருப்பியும் குட் ஃப்ரைடேல போல சிலுவையில அரைஞ்சிடுறீங்க, திருப்பியும் அடுத்த கிறிஸ்துமஸ்ல திருப்பியும் குழந்தையாக்கி குடுல்ல போட்டுறீங்க. அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கைகளை உத்தரவு சொல்லாமா? பல விதமான அந்நிய போதனைகளால் அலை புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களில் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடைவதில்லையே. அல்லேலூயா. சாப்பாடு வனாந்தரத்துக்கு போன உடனே இஸ்ரவேல் ஜனங்களோட முதல் கோரி என்ன? கர்த்தர் எங்க கிட்ட பேசவே இல்லை பிரதர், நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தாரு, மோசே கிட்ட தான் பேசுறாரு, என்கிட்ட பேசவே இல்லை பிரதர் அப்படின்னு எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா?
ஆமே. மேகஸ்தம்பம் மேல இருக்கு. ஆனா ஒரு வாட்டி கூட மேகஸ்தம்பத்துக்குள்ள நான் போய் கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால உணரவே முடியல. கர்த்தர் என்கிட்ட இடைப்படவே இல்ல. என்னால ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு. யாராவது ஸ்பிரிச்சுவலா ஏதாவது முறுமுறுத்தாங்களா? ஸ்பிரிச்சுவலா முறுமுறுக்க மாட்டாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்க ஏதாவது ஸ்பிரிச்சுவலா ஏதாவது கேட்டாங்களா ஹெல்ப் மோசே கிட்ட? இல்லையே. அல்லேலூயா. சாப்பாடு, சாப்பாடு. நாங்கள் எகிப்திலே வெள்ளரி காய்களையும், வெள்ளை பூண்டுகளையும், வெங்காயங்களையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாய் இருந்தோம். இங்க வந்து நாங்கள் பட்டினியாய் சாகுறோம். நாங்கள் எகிப்தின் கல்லறையிலேயே இருந்திருந்தால் எங்களுக்கு நலமாயிருக்கும். தேவல, அங்கே இருந்தானா எனக்கு தேவல அப்படின்றான். ஆமென். சாப்பாடுக்காக உயிரையே விடுறேன்றான் இவன். இவனுக்கு கர்த்தர் சிலுவையில தொங்கின கர்த்தர் இவனுக்கு கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா. இவன் வயிறே இவனுக்கு தேவனா இருக்கு. ஆமென். சாப்பாடுக்காக உயிரே விட்டுருவாங்க பாத்திருக்கீங்களா? அல்லேலூயா. சாப்பாடு இல்லைன்னா வீடே ரெண்டாயிடும். ஆமென். இன்னைக்கு என்னப்பா சாப்பாடு அப்படின்னு வந்து கேட்பாரு வீட்டு தலைவர். அப்போ வீட்டு அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு ரசம் தான் வச்சேன், சாம்பாருக்கு காய் எதுவும் வாங்க முடியல. ரசமா? எனக்கு சாப்பாடு வேணாம், நான் பட்டினி கிடக்குறேன். பட்டினி கடை யார் வேணாம். அல்லேலூயா. ஆமென். போஜனத்திற்காக உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய மனைவியை நீ கசப்புக்குள் ஆழ்த்துகிறாயே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் மாறா. ஆமென். என் வாழ்க்கையில ஏன் மாறாவ அனுமதிச்சாரு? ஏன்னா உனக்கு போஜன பிரியம் இருக்கு. அதான். அல்லேலூயா. உனக்குள்ள இச்சை இருக்கு. அத கர்த்தர் காண்பிக்கணும்ல. அதான் மாறா. ஆமென். என் வாழ்க்கையில மாறாவ கர்த்தர் அனுமதிச்சாரு. ஏன் அனுமதிச்சாரு? அல்லேலூயா. ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய செல்ஃப், அல்லேலூயா, உன்னுடைய சுயத்தை சாகடிக்கும்படி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உன் சுயநலமான கிரியைகளை சாகடிக்கும்படிக்கு, உன்னுடைய சரீர பிரகாரமான ஆசை இச்சைகளை சாகடிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை மாறாவுக்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுலயும் வந்து முறுமுறுகாதீங்க. கர்த்தர் எதை காட்டுறாரோ அதை பாருங்க. ரபா தானா கந்தலபா. கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். எபிரேயர்ல இந்த இடத்துல இந்த இந்த சாப்பாடுக்கு முயற்சி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. எபிரேயர் 13:9. நீங்க சாப்பாடு போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. போஜன பதார்த்தத்துக்கே செயல்படுவான், சாப்பாட்டுக்காகவே உழைப்பான். அல்லேலூயா. இவன் பயன் அடையலையா? அப்ப என்ன இருக்கு? 10வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த மரத்தை காண்பிக்கிறார்ல, சிலுவை மரம். இங்க ஒரு பலிபீடம் இருக்கு. இந்த பலிபீடம் என்ன தெரியுமா? அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருக தண்டையிலும் ரத்தம், எந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இதான் உடல் சுட்டரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். இதான் பலிபீடத்துல வைக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்ற அந்த வேர்ஸை மறந்துடாதீங்க. 10வது வசனம். எபிரேயர் ஆக்கியோன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். பலிபீடத்துல ஒரு மிருகத்தினுடைய ஒரு மாம்சத்தை என்ன பண்ணுவாங்க? சந்து சந்தா வெட்டி அதை எரிப்பாங்க. அல்லேலூயா. பலிபீடத்துல வைப்பாங்க. ஆமென். அப்படி வச்சுட்டு அதோடைய மிச்ச பகுதி, கொழுப்பெல்லாம் தகனிப்பாங்க. அதோடைய மிச்ச பகுதியை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் முற்றிலுமா சுட்டரித்து சாம்பல் ஆக்குவாங்க. அல்லேலூயா. அதுதான் இங்க போட்டிருக்கு இல்லையா? ஆசனையினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே அதே மாதிரி பழைய ஏற்பாடுல எப்படி ஒரு பலி பாளையத்துக்கு வெளியே போய் சுட்டரிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி புதிய ஏற்பாடுல அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. ஒரு மிருகம் பலிபீடத்துல வச்சு அது தகனிக்கப்பட்டு பாளையத்துக்கு வெளியே போய் சுட்டரிக்கப்பட்டது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ரத்தத்தை சிந்திட்டு அவருடைய ரத்தம் பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கினது மாத்திரமல்ல, அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கையில் தொழிலையும் சொல்லாமே. ஆகையால் 13வது வசனம் பாருங்க. ஆகையால் நாம்
அவருடைய நிந்தையை, கசப்பா இருக்கும் நிந்தை. அல்லேலூயா, ஆமென். அவருக்கு எவ்வளவு ஒரு கசப்பு இருந்திருக்கும். நிர்வாணமா கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கின போது எத்தனை பிட்டனஸ் அவருக்குள்ள இருந்திருக்கும், கசப்பு. அல்லேலூயா, கசப்பு. ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. வாட் இஸ் தி டைம்? ஓகே, வாசிக்கிறேன். யோவான் 20 இருங்களேன். யோவான், அவர் தொங்கிட்டு இருந்த போது இதெல்லாம் ஒரு சைன் பாருங்க. இதெல்லாம் நம்ம கல்வரி சிலுவையில கர்த்தருக்கு காடியை கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் திருஷ்டாந்தகமா சில காரியங்களை பண்ணுகிறது நாம் பார்க்கிறோம். 28வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஜான் சாப்டர் 19 verse number 28 எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமான வசனம். அதன் பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, கல்வாரி சிலுவையில இயேசு தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ரெவலேஷன் வருது. என்னன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் பட வேண்டிய பாடுகளை எல்லாம் பட்டுட்டேன், இப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் நான் செய்யணும், அதை செய்ய போறேன். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நீ அந்த கசப்பான மாறாவின் தண்ணிய குடிச்சிருக்கணும், ஆனா நீ குடிக்கல. நீ தாகமா இருந்திருக்கணும், ஆனா உன்னுடைய தாகத்தை கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. அந்த கசப்பான மாறாவை அவர் டேஸ்ட் பண்ணாரு. அல்லேலூயா. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே துவைத்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை தாழ்த்தி ஆவியை ஒப்பு கொடுத்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஏன்பா மரத்தை காட்டினாரு? மாறா தண்ணி கசப்பா இருக்கு மோசேவே, இந்த மாறா தண்ணிய மதுரவா மாத்தித்தாங்கன்னு கேட்டா, கர்த்தர் ஏதோ ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. அந்த மரம் சிலுவை மரம். ராபாதா ரா சாந்தா ரா காலபா அந்தரோ ஷகரபலபா. எபிரேயர் லாங்குவேஜ்ல நீங்க போய் அந்த மரம் அப்படின்ற அந்த வேர்டு இருக்குல்ல, எக்ஸோடஸ் 15ல அந்த மரம் அப்படின்ற அந்த வேர்டை நீங்க போய் ஹீப்ரூ லாங்குவேஜ் பைபிள்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ போல். இட் இஸ் அ பிரான்ச். பிரான்ச்சுக்கும் அதே வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆமென். எபிரேயர்ல மரம்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பிரான்ச்சுக்கும் போல். போல்னா என்ன? சிலுவை தான் போல் இல்லையா? சிலுவை மரம் சொல்றாங்கல்ல. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்ட, கலாத்தியர் 3:13 இருக்கு பாருங்க. இயேசு மரத்தில் அறையப்பட்டார். அல்லேலூயா. சிலுவை மரம்னு சொல்லுவாங்க. ஆமென். அப்போ இது அப்படியே சிலுவையை நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். சிலுவையில இயேசு கிறிஸ்து பட்ட கஷ்டம், சிலுவையில இயேசு கிறிஸ்து நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்ன காரியம் எதுக்காக தெரியுமா? மகனே, மகளே, உன்னுடைய கசப்பான வாழ்க்கைய அவர் சுமந்து தீர்த்தார். ராபாதாடாபா. அந்த சிலுவை உனக்குள்ள உன் வாழ்க்கையில இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாறும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் நீங்கிடும், கவலை மறந்திடும். கண்ணீர் நீங்கிடும், கவலை மறந்திடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எபிரேயர் 13ல நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், செங்கடலை கடந்து வந்துட்டேன், எனக்கு அற்புத அடையாளங்கள்லாம் நடந்துச்சு, எனக்கு சுகம் கிடைச்சிச்சு, எனக்கு கடன் பிரச்சனைல இருந்து விடுதலை கிடைச்சிச்சு, மறுபடியும் ஏதோ ஒரு வனாந்தரம் மாறா தண்ணி கிட்ட வந்திருக்கேன், நான் தாகமா இருக்கேன், என்னுடைய தாகத்தை யார் தணிப்பான் கேட்கிற ஒவ்வொரு பிரியமான சகோதரன் சகோதரிக்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார். நாம் பாளையத்திற்கு புறம்பே போய் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். ரபதானா ஷகலபா 14வது வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கசப்புகள் எல்லாம் மாற்றுகிற ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுதான் சிலுவை. அல்லேலூயா. அந்த சிலுவை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே வச்சுட்டு வந்துடாதீங்க, அதை சுமந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்ப வாசிக்கலாமா? இயேசு பேதுருவின் இடத்துல சீஷர்கள் இடத்துல பார்த்து சொன்ன ஒரு வசனம், மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, he have to deny his self. hallelujah. அவன் தன்னைத்தான் வெறுத்து, அடுத்த வசனம், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். கைகளை தள்ளிய சொல்லாமா? சும்மா கை வீசிட்டு பின்பற்றாத. ஆமென். சும்மா கை வீசிட்டு பின்பற்றாத. அல்லேலூயா. சிலுவையை சுமக்கணும். ஆமென். அவருக்காக எந்த நிந்தையும் சுமக்கணும். ஆமென். எந்த பாடுகளையும் சுமக்க நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு, அதை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மார்க் எழுதின சுவிசேஷம் 51வது வருஷம். இது நான் மார்க் கூட பண்ணல, கர்த்தர் ஆவியானவர் காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமென். அப்ப பேதுரு என்ன பண்றாரு, தன்னுடைய கத்தியை எடுத்து மல்கூசினுடைய காதை வெட்டுகிறார். உடனே பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. பேசிட்டு அந்த மல்கூசினுடைய காதை கர்த்தர் குணமாக்குறார். அல்லேலூயா. அதான் கடைசி அற்புதம் கர்த்தர் இந்த உலகத்துல மாம்சத்துல இந்த நாட்கள்ல செய்த கடைசி அற்புதம் அந்த அற்புதம். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த அற்புதத்தை அவர் செய்து முடித்த பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போறாங்க, இயேசுவை கொண்டு போறாங்க. அப்போ ஒரு காரியம் நடக்குது. இது மார்க் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இங்க ஒரு வாலிபன் இருக்கிறான். 51வது வருஷம் மார்க் 14 51வது வருஷம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவங்கிட்ட சிலுவை இல்லை. ஆமென். இயேசுவை பின்பற்றுகிற இவன் துப்பட்டியை மாத்திரம் சுமக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இவன் துப்பட்டியை சுமக்கிறான், இவன்கிட்ட சிலுவை இல்லை. அது எப்படி இருக்கு பாருங்க அந்த வசனம். அது ஒரு நிழலாட்டமா சொல்லப்பட்டிருக்காமே. இது அவன் இயேசு பின்பற்றும் போது சிலுவை இல்லாமல் பின்பற்றுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ சிலுவை இல்லாமல் இயேசுவை பின்பற்றுவாய் என்றால் நடக்கிறது என்ன? அவனை பிடிக்கிறான். ஆமென். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். அல்லேலூயா. இவன் நிர்வாணமானதின் காரணம் என்ன? இப்ப இயேசுவை பின்பற்றுவன் எவனாவது வெக்கப்பட்டு போவானா? அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வருகிறவன் அவன் நிர்வாணமா ஓடக்கூடிய சூழ்நிலை வருமா? இங்க ஒருவனுக்கு வந்துருச்சு. எப்படி நான் சொல்றேன், அவனிடத்துல சிலுவை இல்லை. அவன்கிட்ட சிலுவை இல்லை. அல்லேலூயா. அவன்கிட்ட சிலுவை இல்லை. ஆமென்.
இன்னொருத்தர் இருக்கிறார், வாசிங்க. யோவான் கடைசி அதிகாரம் 21வது அதிகாரமா, யோவான் 21வது அதிகாரம் 20வது வருஷம். யோவான் 21வது அதிகாரம் 20வது வருஷம். பேது திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்த, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன். ஆமென். அவன் வாலிபன். இவர் யாரு? சீஷன். ஆமென். பின்னே வருகிறதை கண்டு, இவர்கிட்ட சிலுவை இருக்கு. எப்படி நான் சொல்றேன்? அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் ஒரே இடத்துலதான் இயேசுவ நியாயாசனத்துல பிரதான ஆசாரியர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது யோவானும் இயேசுவும் ஒரே இடத்துலதான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆனா அதே இடத்துல இருந்த பேதுரு மறுதலிச்சாரு, யோவான் மறுதலிக்கல. இயேசுவை விட்டு எல்லா சீஷர்களும் பின்வாங்கி சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஆனா கல்வாரி சிலுவையில ஒரே ஒரு சீஷன் மாத்திரம் கல்வாரி சிலுவை வரைக்கும் வந்து நின்னார். அல்லேலூயா. That is disciple John. ஆமென். எனக்கு பிடிச்ச சீஷன் இவர்தான். அல்லேலூயா. disciple John. ஆமென். apostle John. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஜான் அதான் சொல்ல, அதோ உன் தாய் இதோ உன் மகன் சொல்ற. அல்லேலூயா. சிலுவையில ஒரே ஒரு சீஷன் தான் வந்தான். யாருன்னா யோவான். இவன் வாழ்க்கையில மாத்திரம்தான் சிலுவை இருந்துச்சு. இவன் மாத்திரம்தான் இயேசுவை பின்னே நடந்த அன்பு சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. அல்லேலூயா. சிலுவை வர பின்பற்றணும். ஆமென். உன் வாழ்க்கையில சிலுவை இல்லாம நீ சிலுவை பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 20வது பாருங்க. சீஷன் பின்னே வருகிறதை கண்டு. ஆமென். அல்லேலூயா. பேதுரு பார்த்து கேக்குறாரு, இந்த யோவானை பத்தி எப்படி அவன் சாவான்? அது எனக்கு எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்டு திட்டு வாங்குறாரு. அந்த இடத்துல அவர் பின்னே வருகிறார். அல்லேலூயா. இங்க வாலிபனாகிய ஒருவன் துப்பட்டியை மாத்திரம் போட்டு பின்பற்றுறான். அவன் நிர்வாணமா ஓடி போகிற சூழ்நிலையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனா இயேசுவுக்காக எந்த நிந்தையையும் நான் சுமப்பேன். இயேசுவுக்காக எந்த கஷ்டத்தையும் சுமப்பேன். இயேசுவுக்காக என் சுயத்தை நான் எந்த வேணாலும் நான் நோ சொல்லுவேன், டினை பண்ணுவேன். நான் தன்னைத்தான் வெறுப்பேன். என் சுய இச்சைகளை நான் சிலுவையில அரைஞ்சிருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் சிலுவையில தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில அரைந்திருக்கிறான் என்று எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தை சிலுவையில அரைஞ்சிருக்கேன். அவன் மாத்திரம்தான் இயேசுவை முடிவு பரியந்தம் பின்பற்ற முடியும். மகனே மகளே, ஏமாந்துராத. இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றணும்னா இயேசுவுக்காக எதையும் சகிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உனக்கு வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு சிலுவை உனக்கு வேண்டும். ஒரு பாடுகளின் அனுபவம் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அது எத்தனை மாறா நீரா இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், மாறா வந்தா முறுமுறுக்காத சீசனை கர்த்தர் கானானுக்கு கொண்டு போவார். கைகளை வித்தாலே சொல்லாமா? கானானுக்கு போனது 2 பேர் தான். மோசே கூட போல 2 பேர் தான் கானானுக்கு போனா. அது யார் தெரியுமா? யோசுவாவும் காலேபும். சொல்லாமே, யோசுவாவும் காலேபும் முறுமுறுக்கவில்லை. அல்லேலூயா. அவர்களிடத்துல சிலுவை இருந்துச்சு. ஆமென். அவர்களிடத்துல விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவர்களிடத்துல கசப்பு இல்ல. மாறாகிட்ட வந்தோம் அவன் மறுதலிக்கல. மாறாகிட்ட வந்தோம் அவன் பின்வாங்கல. மாறாகிட்ட வந்தோம் அவன் முறுமுறுக்கல. ஆமென். வாழ்க்கையில ஒரு சிறிதான ஒரு கசப்பு வந்த உடனே நீ முறுமுறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறிய. தங்கச்சி, தம்பி, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். யோவானை போல நீ முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் அவரை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறாயோ? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவையை எடுக்கணும், அப்புறம் தான் என்னை பின்பற்றணும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நீ உன்னை வெறுக்காம இயேசுவை பின்பற்றினா நீ
நிர்வாணமாய் ஓடி போவாய் மகனே மகளே, நிர்வாணமாய் ஓடி போவாய். நீ உன்னை வெறுக்காம, நீ உன்னுடைய அட்டையரை மாத்தாம, நீ சிலுவையை சுமக்காம என்னை பின்பற்றி வர முடியாது மகனே மகளே. ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு குமரி பேசுகிறார், நீ சுமக்கிற சுமைகளை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உனக்கு ஒரு சுமையை தருகிறேன், அது லகுவாய் இருக்கும், அதை சுமந்து கொள். ஹல்லேலூயா. உன் சுமையை என் மேல இறக்கி வை, நான் உனக்கு ஒரு நுகத்தை தரேன், அதை ஏத்துக்கோ. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம், 30வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகம் லகுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அதை இயேசு முக்காவாசி சுமந்து தீத்துட்டாரு. கொஞ்சோண்டு தான் நீ சுமக்கணும். கல்வாரி சிலுவையில தலைய நசுக்கிட்டாரு, வாழை மாத்திரம் தான் நீ நசுக்கணும். அல்லேலூயா. ஒரு மாட நுகத்துக்குள்ள கொண்டு போனோம்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாடையும் ஒரு நோவிஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாடையும் சேர்த்து மேய விடுவாங்க, அப்பதான் அது கத்துக்கும். நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸா உலகத்தை ஜெயம் கொண்ட ஒருவர் அந்த நுகத்தின் இன்னொரு சைட்ல இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Don't worry that the yoke is on you. That same yoke is with Jesus Christ also. You are walking with Christ. Hallelujah. நீ கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்றால், கர்த்தர் சுமந்த அதே சிலுவையின் பயணத்தில் நீயும் செல்ல வேண்டும் மகனே மகளே. உன்னிடத்திலிருந்து ரட்சிப்பு, உன்னிடத்திலிருந்து சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆவிக்குரிய வரங்கள் கட்டளையிடப்பட வேண்டும் என்றால், இயேசு சுமந்த அதே நுகத்தை நீயும் சுமக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை போய் வாசிச்சு பாருங்க. அவர் கொஞ்சம் குறைய இயேசுவுடைய சகல பாடுகளையும் சுமந்தார். ஒரே வசனம் வாசிக்கலாமா? கலாத்தியர் கடைசி அதிகாரம் 6வது அதிகாரமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை குறிச்சுதான் மேன்மை பாராட்டினாங்க. ஏப்பா அவ்வளவு பெரிய ஊழியக்காரி இன்னும் சிலுவையை பத்தியே பேசின்னு இருக்காரு. அதுதான் வேணும். உன் வாழ்க்கை பூரா சிலுவை வரணும். அல்லேலூயா, ஆமென். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 15வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கசப்புன்னு வருது. பவுல் சொல்றாரு, இனிமேல் கசப்பு வரக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை, வசனத்தெல்லாம் எப்படி நம்ம வாசிச்சுட்டு அதை கடந்து போவோம். இயேசு கிறிஸ்து வாங்கின அடிய நானும் வாங்கியிருக்கேன்றாரு. யாரு? பால். அச்சு அடையாளங்களா? ஆமென். அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சரீரத்துல அதை தரித்து கொள்றேன். ஆமென். அதுதான் உன்னுடைய போர்வை. அல்லேலூயா. சிலுவைதான் உன்னை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். நீ துப்பட்டிய போத்துட்டு அவன் பிடிக்கிட்டு உன்னை நிர்வாணமாக்கிடுவான். நீ இயேசு கிறிஸ்துடைய சிலுவைய வஸ்திரமா இணைந்திருந்தீன்னா உன்னை யாராலையும் நிர்வாணமாக்க முடியாது. அது கிறிஸ்துவினுடைய உடை. ஆவியானவர் ஒரு 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 அக்கினி, என்ன சொல்றது, ஒரு குதூகலமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களாய் உன் சரீரம் மாறுகிறதா? ஆமென், மாறுகிறதா? அது கசப்பா இருக்கும். அவங்க கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தைய சுமக்குறாங்களே, அது அவங்களுக்கு கசப்பா மாறா மாதிரி இல்லையா? அது மாறா மாதிரி இல்ல, அது சந்தோஷமா இருக்கு. ஆமென். பேதுரு எழுதுறாரு ஒரு நிருபத்துல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அல்லேலூயா.
சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கிறிஸ்துவுக்காக நீங்க பாடுபடுறது சந்தோஷம் என்று என்னங்க, அதுக்கு நீங்க பாத்திரரா இருக்கிறீங்கன்னு சந்தோஷப்படுங்க. ரபே ஹத்தரா ஹந்தரகலவா. கர்த்தர் பேசுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக எதை இழக்க விரும்புகிறேன். ஆமென். இன்னைக்கு வர எல்லாருமே முக்காவாசி பேரு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் தான் கேட்கிறான். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கிட்ட நான் வருகிறதற்கு நான் எதை இழக்க வேண்டும் என்று என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவை பரியந்தம் ஒரு பின்பற்றி வந்தான். அவன் யார் தெரியுமா? இயேசுவுடைய சிலுவையே சுமந்தவன். ஆமென். அவன் பேர் சிரேனே ஊரானாகிய சிமியோன். ஆமென். அல்லேலூயா. சீமோன், சீமோன், சிரேனே ஊரானாகிய சீமோன். அவனை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். சிலுவையில அவரை கபாலஸ்தலத்துக்கு ஏத்தி கொண்டு போற வழியில அவன் இயேசுவால தன்னுடைய சிலுவையை சுமக்க முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அப்போ இவனை கூப்பிட்டு இயேசுடைய சிலுவையை சுமந்து கொள்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பாக்கியம்ல. அவன் இன்னைக்கு ஐயோ இயேசுக்காக அடி வாங்கணுமா, நான் வரலன்னு வரமாட்டான். ஆமென். அல்லேலூயா. இயேசுக்காக எந்த நிந்தையும் எந்த கஷ்டத்தையும் நீ சுமக்க ஆயத்தமா இருப்பாய் என்றால், மகனே மகளே, உன்னையும் இயேசுவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கைகளை தள்ளி சொல்லாமா? ஆமென். இந்த ஒரு வாழ்க்கையை யாருமே வாழலப்பா. ஆமென். இந்த ஒரு வாழ்க்கை யாருமே வாழல. ஆமென். பவுலோட வாழ்க்கை யாரு வாழ்றா? பேதுருடைய வாழ்க்கை யாரு வாழ்றா? வாழ்ற கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்களை குத்தம் சுமக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை இப்ப இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல 10 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்களே, எத்தனையோ பேர் ஜாயின் பண்ண வேண்டிய இந்த ஜூம் மீட்டிங், எத்தனையோ வருஷங்களா நடந்துட்டு இருக்க இந்த ஜூம் மீட்டிங்ல ஏன் 10 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இங்க இருக்கிற போதனை பைபிள்ல இருக்கிற போதனையா இருக்கு. அல்லேலூயா. இயேசுவ எத்தனையோ சீஷர்கள், 70க்கு மேற்பட்ட சீஷர்கள் பின்பற்றி வந்திருந்தார்கள். ஆனால் யோவான் 6ஆம் அதிகாரத்துல அவருடைய உபதேசம் கடினமா இருந்ததினால் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. பேதுரு சொல்றாரு, நித்திய ஜீவ வசனம் எங்க இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்குப்பா. நான் எங்க போவேன், நான் எங்க போவேன்? He understood. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வசனம் இங்க இருக்குன்றத அவன் அறிந்து கொண்டான். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு, ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமுமா இருக்கு. ஹல்லேலூயா. 10 பேர் தான் வருவாங்க, 15 பேர் தான் வருவான். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய போதனை அவ்வளவு கடினமா இருக்கு. ஏன்னா இது பைபிளை போதிக்கிற இடம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவையை சுமக்கணும், வாழ்நாள் முழுக்க நீ இயேசுடைய சிலுவையை சுமக்கணும். நீ உனக்குன்னு ஒரு சிலுவையை கர்த்தர் வச்சிருக்கிற. நிந்த பாடு கஷ்டம் சுமை இதெல்லாம் நோகம் இதெல்லாம் சுமக்கணும்னு சொன்னா எவன் வருவான்? அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருந்து செல்வந்தனாய் மாறுவாய். உனக்கு ஒரு கார் இருந்ததா 2 காராக கர்த்தர் உன்னை மாற்றுவார், உனக்கு கொடுப்பார். உனக்கு இன்றைக்கு உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த ஜூம் மீட்டிங்க்கு போவாங்க, இந்த ஜூம் மீட்டிங்க்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். மாறா நீர் கஷ்டப்பா தான் இருக்கும், ஆனா கர்த்தர் உங்ககிட்ட ஒரு மரத்தை காண்பிக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நான் இதை க்ளோஸ் பண்றேன். ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளும் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரா. ஆமென். தன்னுடைய எஜமாட்டி சாராள் அவளை கடினமாய் நடத்தின நிமித்தம் ஓடி வருகிறாள். அல்லேலூயா. அது ஓடி வரல, சாரி, ஓடி வர்றது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஆபிரகாம் ஆகார கூப்பிட்டு, பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இஸ்மவேல ஒரு வாலிபனா இருக்கான். இஸ்மவேல் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு ஒரு சில வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிட்டான். அல்லேலூயா. சுதந்திரவாளி கிடையாது, அடிமை பெண்ணு. அல்லேலூயா. ஆகார் போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவ போய் ஒரு வனாந்திரத்துல உட்கார்ந்து அழுறா. அவனுடைய பிள்ளை தண்ணிக்காக அழுது. அல்லேலூயா. ஆமென். எனக்கு தண்ணி இல்லை, என் பிள்ளைக்கு தண்ணி இல்லை, நாங்க 2 பேரும் வனாந்திரத்துல சாகுவோம். அல்லேலூயா. எனக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது, எனக்கு எந்த ஒரு நிர்கந்தமே கிடையாது, என் வாழ்க்கையில யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை. நான் நம்பின என்னுடைய எஜமானனும் என்னை அனுப்பி விட்டான். நான் எதையும் செய்கிறதற்கு தகுதியற்றவன். என் பிள்ளையை காப்பாற்றுறதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன். என்னுடைய அம்மாவை காப்பாற்றுகிறதற்கு நான் தகுதியற்றவன். என்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதற்கு நான் தகுதியற்றவன். நான் வனாந்திரத்துல ஒரே மண்ணா இருக்கிற ஒரு இடத்துலதான் நான்
நான் தவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுக்க கூட யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கூட அறியாமல் அவள் கதறி அழுது கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளையும் அழுது கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கைகளை சொல்லாமே, நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாயா? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாயா? என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்கல, என்னுடைய கணவன் என்ன புரிஞ்சுக்கல, என்னுடைய எஜமான என்ன புரிஞ்சுக்கல, என்னுடைய தகப்பன் என்ன புரிஞ்சுக்கல, என்னுடைய தாய் என்ன புரிஞ்சுக்கல, என்னுடைய பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம். தனிமையில, டிப்ரெஷன்ல, அப்ரெஷன்ல, ஆனா அழுத்தல்ல, சூசைட் தாட்ஸ்ல ஒருவேளை நீ என்னை கேட்டுக்கொண்டு இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் கலங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், உன்னுடைய அழுகுரலை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் நீ அழுது புலம்பினதை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்பா, எனக்கு சகாயமே இல்லப்பா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் நெருக்கதியா இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன், என்னுடைய பிள்ளை மறிக்க போகுது, அது அழுவுது, என் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு எனக்கு திராணி இல்லை, அதுக்கு தண்ணி துருக்கியில எடுத்துட்டு வந்த அந்த துருக்கியும் காலியா போச்சு, என்னுடைய வாழ்க்கையில நான் எதையும் என்னால செய்ய முடியல. கர்த்தாவே, என் சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே, மகனே, உன்னை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், அந்த பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். உனக்காக, உனக்காக உன் கண்களை நான் திறக்க போறேன். இதோ உனக்காக நான் எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி ஒரு துறவை உனக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே. ஆகாருக்கு ஒரு துறவு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நீ நினைக்கிறியா தம்பி, தங்கச்சி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, எனக்காக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா? நீ பிறக்கிறதற்கு முன்னாலேயே உனக்கு இது தேவைப்படும் சொல்லி உனக்காக ஒரு துறவை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாமே ஈசாக்க பலி கொடுக்கணும்னு நினைச்சு அந்த பலிபீடத்துல ஈசாக்க வச்சு கத்திய ஓங்கும் போது கத்த சொல்றாரு, தம்பி, அந்த பலிக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டான பலிய நான் முன்னாடியே ஒரு ஆடை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்காக உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, எனக்காக எதுவுமே ஆயத்தப்படுத்தி வைக்கவில்லையான்னு கேட்டு புலம்பாத. உனக்காக சகலத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உனக்காக வனாந்திரத்துல ஒரு துறவை வச்சிருக்கிறாரு, ஏலிம்ல ஒரு 12 நீரூற்ற வச்சிருக்கிறாரு. நீ மாறால வந்து புலம்பாத. அடுத்து நீ ஏலிமுக்கு போற, அங்க உன்னால உன்னுடைய your cup will be overflowing. அல்லேலூயா. உன் பாத்திரம் நிரம்பி வழிய வழிய நீரூற்று வந்து கொண்டே இருக்கும். நீ குடித்து கொண்டே இருக்கலாம். உன் தாகத்தை தணிக்கும் நீரூற்றை அவர் நீ பிறக்கிறதற்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் வயிறு நிறைய நிறைய நீ சாப்பிட பிரேட்சம் பழங்களின் மரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏலிமுக்கு நீ வருகிறதற்கு முன்னாடி ஏன் முறுமுறுக்கிறாய்? ஏன் மோசேவுக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய்? கர்த்தருடைய மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குகிற சிலுவையும் வாழ்க்கையில நீ சுமப்பாய் என்றான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். ஆகாரே, ஆகாரே, உன் கண்ணை ஏறெடுத்து பார், சிலுவைய பார், உன் கண்ணை நீ ஏறெடுத்து பார். கொள்ளுவாய் சர்ப்பத்துல என்ன ஆகும்? 21வது அதிகாரம் நினைக்கிறேன். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிப்பட்ட அநேக பேர், ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன், நான் எந்த ஒரு ரெமிடியும் எனக்கு வனாந்திரத்துல கிடையாது, எந்த ஒரு டாக்டரும் எனக்கு இல்ல, எந்த ஒரு மருந்தும் இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த போது மோசே ஜெபித்தான். மோசேவுக்கு கர்த்தர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு போல் மேல மாட்டி அதை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். அல்லேலூயா. உன் கண்ணை ஏறெடுத்து பார், சிலுவை நோக்கி பார், அதை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். அதை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும். மனுஷகுமாரன் அப்படியே உயர்த்தப்படுவார் என்று யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனுஷகுமாரன் கல்வாரி சிலுவையில் தொங்கப்பட்ட காட்சியை பார். உன் வாழ்க்கை மாற போகுது. அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறுது. ஏன் தெரியுமா? அந்த மாறா கசப்பா இருக்கும், அதை உன்னால குடிக்க முடியல. தம்பி, தங்கச்சி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில்
நாட்கள் என் இயேசு அந்த மாறாவின் தண்ணீரை சுவைத்தார். அந்த மாறாவின் தண்ணீர் எத்தனை கசப்பா இருந்தாலும் அதை அவர் ருசித்து பார்த்தார். ருசித்து பார்த்து சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. உனக்காக நான் எல்லா பாடுகளையும் பெற்றேன். நீ கடைசியா உன்னுடைய வாய் கசக்குகிற அந்த கசப்பையும் நானே சுமந்தேன். கல்வாரி சிலுவையில உனக்காக நான் சுமக்காத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் புலம்பி கேட்கிற ஒரு காரியம், ஏழை மனு குலத்தை எடுத்து உன் பக்கத்தில் வந்து நிற்கிற கர்த்தரை நீ பார்க்க மாட்டாயா? எத்தனை காலம் நீ அவரை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வேலை ஸ்தலத்தின் பிரச்சனைகளை நீ மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டின் பிரச்சனைகளை நீ மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறாய். அவருடைய இருதயத்தை பார். எருசலேமை நோக்கி, எருசலேமே எருசலேமே என்று அழுது புலம்புகிற கர்த்தருடைய கண்ணீரை நீ எப்பொழுது துடைக்க போகிறாய்? ரகிலு ரந்தரலா சந்தரபலா வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஒப்புக்கொடு மகனே, மகளே, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை மாற்றுகிற நேரமா இது இருக்கிறது. கர்த்தர் இறங்கி வருகிற நேரமா இருக்கிறது. உன் பக்கத்தில் அவர் நிற்கிறார். உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உன்னுடைய இருதயம் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். விருத்த சேதனம் இல்லாதவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். அது சதையுள்ள இருதயமாய் மாறுகிறது. அநேக பேர் அழுது கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உம்மை நான் அநேக இடத்தில் துக்கப்படுத்தி இருக்கிறேன் தேவனே. என் வாயின் வார்த்தைகளினால் நான் முறுமுறுத்து உம்மை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன். நான் மனஸ்தாபப்படுத்தி இருக்கிறேன். என்ன மன்னிங்க பிதாவே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. கல்வாரி சிலுவை என் வாழ்க்கையில எப்போதுமே இருக்கணும் பிதாவே. கல்வாரி சிலுவையின் அனுபவம் என் வாழ்க்கையை விட்டு எப்போ பின்வாங்கி போக கூடாது. கல்வாரியின் சிலுவை என்ன நான் எப்பொழுதும் அந்த கல்வாரியின் சிலுவைக்கு நான் எப்பொழுதும் வருகிறவனாய் இருக்க வேண்டும். அந்த சிலுவை நான் சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும். உம்முடைய நுகத்தை நான் சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும். உமக்காக எத்தனை நிந்தைகளையும் பாடுகளையும் கஷ்டத்தையும் நிர்வாணத்தையும் நாச மோசத்தையும் தாகத்தையும் பசியும் பஞ்சத்தையும் நான் அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கோதுமை மணியானது அது தனித்திருக்கும், செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். ரபலா தூர நாந்தரபா. மகனே, மகளே, நீ மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்றால் நீ உன் சுயத்திற்கு சாகடிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. deny yourself, deny yourself. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆகாரே வனாந்தரத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு துறவை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ அநேக பேருக்கு ஜீவ விருட்சமாய் மாறக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறாய். மகனே, மகளே, பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள வல்லமை, பெற்றுக்கொள்ள அக்கினி. இந்த வேளையில் ஒரு அக்கினி, இந்த வேளையில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. பாவத்திற்கு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அடிமை தன் நுகத்தில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கவில்லையா? ரைட் நவ அந்த வல்லமை எங்கே ஆவியானவர் இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. I speak the deliverance. ரிஹந்தரபலபு அந்தரபலபு ரமாந்தரா சுந்தரவிட கடடக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 ட
கட்டுகள் உடைகிறதை பார்க்கிறோம். ராலுஷே அந்துலபோ ஷகரபா அரகடகாத நாந்துரவிலி உக்கரகடகடகடகடலபா. எல்லா கட்டுகள் உன் மேலிருந்த எல்லா சாபங்களை கர்த்தர் கிறுகி போடுகிறதை பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக பேருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கல்வாரி சிலுவையின் அனுபவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பாவ பழக்கங்கள் உன் வாழ்க்கையில இனிமேல் உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் கட்டளையிடுக. பெற்றுக்கொள். Receive the deliverance. Receive the deliverance. Receive the deliverance. Receive the power of God. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை பாருங்க. ஜாயின் பண்ண ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் அபரிமிதமா இறங்கி வருகிறது. நீ பின்வாங்கி போகிறதில்ல மகளே, நீ பின்வாங்கி போகிறதில்ல. பெற்றுகள் அந்த வல்லமை, பெற்றுகளதற்கு நீ ரீகபார துனமலவு சங்கரா அரபட கதட புட கதட புட கதட புட கதட புட கதல பட கதலவா. கர்த்தர் நீருமுடைய சிலுவையை எனக்கு தருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இதோ அந்த வாலிபனை போல ஒரு துப்பட்டியை போத்திக் கொண்டு
உம்மை பின்பற்றுகிறவனா நான் இருக்கக்கூடாது. யோவானை போல சிலுவை பரியந்தம் எந்த நிந்தனைகள், கஷ்டங்கள், துன்பம் வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் கடந்து போக பண்ணுங்க. ஒரு இரவு ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருக்குகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையிடும், எல்லா தடைகள் உடையட்டும், நிர்மூலமாக்கப்படுகிற கத்து நிர்மூலமாக்குகிற பிசாசின் கிரியைகள், நிர்மூலமாக்கப்படுகிற பிசாசின் வல்லமைகள், ரந்தோ ரஹபௌலா ஷத்ஹரபடகதலவா, அவைகளை அவைகளை சமுத்திரத்தில் கொண்டு போய் போடும். தேவனே, தடைகள் எல்லாம் உடையட்டும்பா, தடைகள்லாம் உடையட்டும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு தருகிற பிதாவே, இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். என்னால ஜெபம் பண்றதை நிறுத்தவே முடியல. ஆவியானவர் வல்லமே அடைபடுறாரு. அப்படியே போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய், காட் பிளஸ் யூ. நாளைக்கும் நாளான்னைக்கும் நமக்கு மீட்டிங் கிடையாது. மண்டே மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.